சொல்ற ஒரு ரகசியத்தை, உங்க வீட்டில் பொண்ணு சேர மாட்டேன்து. ஏன்னா அது ஆளக்கூடிய இடத்துல இன்னும் இருக்குது. நீங்க எப்போ ஆளக்கூடிய இடத்துக்கு மெச்சூர் ஆகுறீங்களோ, முதிர்ச்சி அடைகிறீர்களோ, பக்குவம் அடைகிறீர்களோ, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து குப்பை மாதிரி. குப்பை எங்க இருக்கும்? தலைக்கு மேல இருக்குமா, காலுக்கு கீழே இருக்குமா? ஓ லார்ட், குப்பை மாதிரி கர்த்தர் உங்க காலுக்கு கீழே தான் அது இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது உங்க மனசுக்கு மேல வரக்கூடாது, தலைக்கு மேல வரக்கூடாது. பொருளாதாரத்தை பொறுத்தளவுல கடவுளுடைய பார்வை அது உங்க காலுக்கு கீழே இருக்கணும். பணம் உங்க காலுக்கு கீழே இருக்கணும். கர்த்தர் உங்களை தான் பெருசா பாக்குறாரு, பணத்தை அல்ல. கர்த்தர் உங்களை தான் பெருசா பாக்குறாரு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த லேண்டு, அந்த பில்டிங், அந்த வீடு உங்க டார்கெட். நீங்க சொல்றீங்களா, நான் எனக்கு மட்டும் அது வந்துட்டா, கர்த்தர் சொல்றாரு, ஹலோ அது இல்ல பெருசு, நீ தான் பெருசு. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தான் ஆள வேண்டும், அது அல்ல. அல்லேலூயா. எதை நீங்க பெருசா மைண்ட்ல வச்சிட்டு இருக்கீங்களோ அது உங்களை ஆழ்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எது அது வந்தா போதும், அது கிடைச்சா போதும், அது வந்தா போதுன்றீங்களோ அது உங்க மனசை ஆண்டுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவன் எனக்கு பெரியவர், எல்லாம் என் காலுக்கு கீழே வரும் நினைங்க. கர்த்தர் பாப்பாரு, என் மகன் கொஞ்சம் ரெடி ஆயிட்டான் போலயே. அல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், முடிச்சேன் பாருங்க. முடிச்ச உடனே பாஸ்டரமா கை தூக்குனாங்க, ஐயா அப்படின்னு. நான் போய் உட்காந்துட்டேன். அவர் பாஸ்டர் என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்ல கர்த்தர் இந்த கோல்டை கொண்டு வந்து பாஸ்டர் கொடுக்க சொல்றாருனாங்க. அது என்னத்தை காமிக்குது? அவங்க சொன்னாங்க, இது என்னை ஆளுகை செய்யக்கூடாது, நான் இதை ஆளுகை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப சில சமயங்களை பாருங்க, ஐயோ பணமே கையை விட்டு போய் காணிக்க போடும்போதெல்லாம் அவங்க போடுறதே இப்படிதான். ஐயோ தேடுறது, ஏன்னா 500 ரூபா வரும், 2000 ரூபா வரும். ஆனா கடைசியா ஒரு நோட்டு இருக்கும். எது? 50 ரூபா நோட்டு வரும் பாருங்க. அப்புறம் 20 ரூபா நோட்டு, கிழிஞ்ச நோட்டு வரும். எந்த கடையிலையும் வாங்க மாட்டான். பெட்ரோல் ஒரு 10 ரூபா நோட், அதை எடுத்து இயேசுவே 2 காசு போட்ட விதவை நினைவு கூறுங்க ஆண்டவரே. இன்னும் எத்தனை நாள் தான் 2 காசே போட்டுக்கிட்டு இருப்பீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நம்மளை ஆளுகை செய்துன்னு அர்த்தம். ஒரு நாள் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் போயிருந்தேன் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு. அங்கே பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறாரு, பிரமாதமாக பேசுகிறாரு. கடவுளுடைய தயவு எப்படி நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யணும்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே ஆவியில் ஆண்டவரைய உணர்த்துறாரு, உன் வீட்டில் இருக்கிற கோல்டை கொண்டு வந்து இவருக்கு காணிக்கையாக கொடுத்துருன்றாரு. என்கிட்ட ஒன்றும் அவ்வளோ கோல்டெல்லாம் இல்லை, இன்னொன்று இருந்தாலும் என் ஒய்ஃபுடைய தான் இருக்கும். காணிக்கை கொடுத்துருந்தோன்னு நான் ரொம்ப மறுபடியும் உணர்த்துதலாக இருக்குது. நான் உடனே வாக்கு பண்ணிட்டேன், சரி ஆண்டவரே நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு. என் ஒய்ஃப்டெல்லாம் கேட்கல, நான் சரின்ட்டேன். வீட்டில் கேட்டேன், அம்மா இப்படி சொன்னார் ஆண்டவர் உணர்த்தினார். இந்த பிரசங்கத்தை கேட்டேன், ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாயிடுச்சு, இதை கொடுக்கலான்னு கர்த்தர் உணர்த்துறாருன உடனே நல்ல வேலை கர்த்தர் வந்து என்கிட்ட அங்கே சொல்லும் போதே இங்கே மைண்டை கிளியர் பண்ணிட்டார் போல. ஒய்ஃப் சொன்னாங்க, கர்த்தர் சொன்னால் கொடுத்துருங்கன்ட்டாங்க. நம்ம இப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. பெர்மிஷன் அவங்கள்ட்ட கேட்காமலே ஓகே சொல்லிட்டேன் வரேன். அப்புறம் இருந்ததை எல்லாம் கவரில் போட்டோம். கவரில் போட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஏங்க அவங்களை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு. அவர் சொன்னார், 2 நாள் கழிச்சு ஒரு ஈவினிங் மீட்டிங் இருக்குது, அன்னைக்கு வேணால் வாங்க அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு நானும் மனைவியும் பிள்ளைங்களும் கிளம்பி நேராக அந்த மீட்டிங்கு போனோம். மீட்டிங்கு போயிட்டு கர்த்தர் அன்னைக்கே அந்த மீட்டிங்கில் கொடுக்க சொன்னார். என் கையில் இல்லை, வீட்டில் இருந்தது இருந்தாங்கன்னு சொல்லி விதைச்சிட்டோம். விதைச்சதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் கோல்டும், ஒரு கோல்டும் இல்லை, கொஞ்சம் கோல்டும் கொஞ்சம் சில்வரும் எடுத்து வச்சிருக்கிறோம், ஊழியத்துக்காக வந்து வாங்கிக்கிங்கன்றாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ கொடுக்கல அப்படின்னா அது ஒன்று ஆளுகை செய்துன்னு அர்த்தம். நான் சொன்ன உடனே நீ அதை விட்டு விட முடியலன்னா அது உன் இருதயம் வரைக்கும் போயிருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? இருக்கிறீங்களா இல்லையா? சில சமயங்கள் சில காரியங்களை விட்டு விட முடியல, சில கர்த்தர் சொன்ன உடனே செய்ய முடியல. ஹலோ, பணத்தை, பொருளாதாரத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, வீடை, லேண்டை, பத்திரங்களை இருதயம் வரைக்கும் கொண்டு போயிடாங்க. முன்னாலேயே வைங்க, தூரமாகவே வைங்க. சொல்லுங்க, தூரமாகவே இருப்பதாக. எல்லாம் தூரமாகவே இருக்கணும். ஏன்னா எப்போ வேண்டுமானாலும் தேவன் உங்களிடத்துல கேட்கும் போது கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் எப்ப கேட்டாலும் கொடுக்க ரெடியா? அப்போ ஆண்டவர் புரிஞ்சுக்குவாரு, இந்த ஆளை நம்பலாம், இந்த ஆளை நான் நம்புறேன். நம்ம கர்த்தரை நம்புறது ஈஸி. கர்த்தர் உங்களை
உங்களை நம்ப வேண்டும் என்றால் எப்ப வேண்டுமானாலும் உங்களிடத்திலிருந்து உரிமையோடு தேவன் ஏதாவது ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு முதிர்ச்சி அடையுங்கள், பக்குவம் அடையுங்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் கொடுக்க மாட்டேன்றோம் தெரியுமா? ஏன்னா நான் உழைச்சி ஓடா தெரிஞ்சு நான் சம்பாதிச்சதுன்றோம், அதனால தான் கொடுக்க மாட்டேன்றோம். நான் சொல்றேன், நீங்க என்னெல்லாம் உடையவர்களா இருக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்க உழைச்சி சம்பாதிக்கல, கர்த்தர் உங்களுக்கு தந்தது. எல்லாம் கைத்தட்டி ஆமென் ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் எனக்கு தான். இன்னைக்கும் நான் சொல்றேன், என் சபையில இந்த சபையை ஒரு நபரை காமிச்சு இந்த நபருக்கு கொடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு போப்பான்னா நான் இப்பவும் போக ரெடியா இருக்கேன். ஏன்னு சொன்னா அங்க நான் போகும்போது வெறும் 1000 ரூபாயோட போனேன். இன்னைக்கு இருக்கிற மக்கள், இன்னைக்கு இருக்கிற பொருட்கள், இன்னைக்கு இருக்கிற இடம், இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஊழியங்களும் தேவனால் எனக்கு கிடைத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்ல ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்ப அந்த மனநிலைக்கு வர்றோமோ அப்போ ஆண்டவர் பாரு எலிஜிபிள் ஆயிட்டாரு சாரு, இவரை நம்ம ஆசீர்வதிக்கலாம், இவரை நம்ம பெருக பண்ணலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரலன்னா அது நம்மளை ஆளுகை செய்துன்னு அர்த்தம். அப்ப 2 காரியத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. ஒன்னு மெச்சூர் ஆகிங்களான்னு பார்க்கிறாரு, 2வது எது உங்களை ஆளுகை செய்து நீங்க ஆளுறீங்களா அது ஆளுதா அப்படின்னு பார்க்கிறாரு.